நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு ஒரு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1029வது வீடியோ. உண்மையாக சொன்னால் இன்னைக்கு காலையிலேருந்து எழுந்துக்கவே முடியல. இப்படி கிளைமேட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுது 2 நாளாக பாடி. நேற்று கூட இப்போ ராகப்பிரியா டெல்லியில் ஃபோன் பண்ணேன். ஏமாம்மா அப்படியே மூஞ்சியெல்லாம் வாடி போய் கிடக்கு. அப்படி நேற்று கூட அப்படியே கண்ணை மூடின்றேன் ஒரு தடவையும். என்ன ஆச்சு கொடுக்குன்னா இது மாதிரி இருக்கடி கிளைமேட் இங்கே சரியில்லை. So I am requesting my viewers and followers and Shishyas, be careful on the climatic changes. குழந்தைகள்லாம் வெளில அனுப்பாதுங்க, கதவெல்லாம் அடைச்சி வைங்க. இங்கே இப்போ வந்து நிறைய நோய்கள் ஸ்ப்ரெட் ஆகுது இந்த பீரியடில். வி ஷுட் பி டபுளி கேர்ஃபுல். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ யூடியூபர்ஸ் சில பேர் இஷ்டம் போல் பேசுகிறேன். அதுதான் வைத்தறிச்சலாக இருக்குது. ஒரு பெண்மணி தான், பேரெல்லாம் சொல்ல விரும்பல. என்னவோ யாகத்தில் போடுறதெல்லாம் அட்டர் பேஸ்டுன்றாங்க. ஹூ ஆர் யூ டு சே தட்? யாக குண்டத்தில் போடுறதெல்லாம் அம்பாள் அப்படியே ஸ்வீகரிக்கிறார். எந்த யாகத்திலும் சரி, எந்த தேவதைகளும் சரி, ஆதி காலத்தில் பலாயிரம் வருஷமாக இந்தியாவில் நடக்கிறது. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இதில் கூட பெரிய மகானுத்தர் அப்பைய தீட்சிதரோ நீலோட தீட்சிதரோ ராஜா கொண்டு தரான். அவர் உட்காந்துட்டுருக்கார். ராஜா கொடுத்த அந்த பட்டு வஸ்திரத்தையே அந்த மாலையை கொண்டு ஹோமக்கூடத்தில் போட்டுடுறாரு, நவரத்ன மாலையை. ராஜா வாஸ் அப்செட்டு. இந்த மாதிரி பண்ணிட்டேன்றான். இல்லை அம்பாள் கேட்குறா, கொடுத்துட்டேன்றான். ஹி வாஸ் நாட் மச் ஹாப்பி ஆன் தட். அப்புறம் அம்பாள் ப்ரே பண்ண விட ஹோமகுண்டத்தில் திரும்பி வெளியில் வருது சாமான்கள். போட்ட சாமான் வெடித்து செத்துறாது. அதனால் எங்கள் கோவில்லையே ஒரு 5 to 6 years 7 years முன்னாடி சண்டி ஹோமம் 5 தடவை பண்ணியிருக்கேன். சண்டி ஹோமம் ஆற்றுலேயே ஒரு தடவை நடந்தது. எங்கள் ஆற்றுல 5 தடவை பண்ணியிருக்கேன். இந்த சண்டி ஹோமம் நடக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு 2 வயசு குழந்தை, 2 வயசு பெண் குழந்தை. அது அம்பாள் அருணாலும் பிறந்தது. அவளுக்கு சரண்யான்ற பொண்ணுக்கு. அது வந்து பக்கத்துலேயே வந்து என் முதுக சுரண்டுறது. மாமா மாமா மாமான்றது. என்னடி அம்மா அம்பாள் வந்து அம்பாள்னு சொல்கிறது. அந்த பெரிய இந்த சண்டி ஹோமத்தினுடைய அந்த சுற்றுப்புற சுவர் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 1.5 அடி உயரம் இருக்கும், தாமரை ஆட்டம் இருக்கும். அதில் உட்காந்துட்டு அம்பாள் வந்து மம்மு சாப்பிட்றான்றது அம்பாள் காமிச்சிருக்கா அந்த குழந்தைக்கு. இப்போ என்னவோ ஷீஸ் அத்தாரிட்டிகிற மாதிரி இது லூசுத்தனமாக மென்டலான பேசுகிறாங்க. அதில் போனதெல்லாம் வேஸ்ட்டாக. எவனா வேறு எங்கேயா மிச்சம் இதில் போய் சொல்லுங்களேன், வேறு ரிலீஜனில் போய் உதப்பா நல்லா பேசினா. இது இந்துவிசத்தில் சனாதன தர்மத்தில் வந்து பொறுத்து போகிறான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன வேணால் பேசக்கூடாது. அது அவத்தில் பண்ணு. அவளை திரும்ப காலத்தில் வந்து அம்மன் இருக்காரு கூட துணைக்கி வீட்டு உள்ள பாம்பு வந்து, அது மட்டும் ரொம்ப புத்திசாலித்தனமா. அது மாதிரிலாம் பேசவே கூடாது. முதல்ல ஒருத்தரோட நம்பிக்கையை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது. அதாவது ஹோமகுண்டத்தில் போகிறது எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் தாற்பயம் இருக்குது. சண்டி ஹோமத்தில் 13 சாப்டருக்கு 13 புடவை ஒவ்வொரு போடுவோம். முரத்தில் வச்சு முரத்து முழுக்க மஞ்சள் பூசி இங்கே கோவிலில் பெண்மணி தான் பண்ணுவாள். புடவை, ஜாக்கெட்டு, வளையல், மஞ்சக்கிழங்கு எல்லாம் சௌபாகிய திரவியங்கள் பேர். அதெல்லாம் சொல்லி சாயுதாய சபரிவாய அப்படிலாம் சொல்லி ஜெய் ஜெய ஜெய ஜெயன்னு போடுவா. அதில் அப்படியே கொழுந்து விட்டு எரியும். சில ஃபோட்டோஸில் வந்து அம்பாலே நேர சிம்ம வாங்கத்துலேருந்து வாங்கின மாதிரியே பார்த்துருக்கேன் நான். அது கூட எடுத்து பிரத்யங்கர ஹோமம் பண்ணும்போது சிம்மத்தின் மேலே சூலத்தை வச்சு உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு என்கிட்ட. என் கோவிலில் நடந்து முதல்ல பிரத்யங்கரா பண்ணியிருக்கும் போது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு தெரியலன்னா மற்றவாளை வந்து ராங் டைரக்ஷன் பண்ணக்கூடாது. மகா பாவத்தில் கொண்டு உடைஞ்சிருக்கு. நம்மளாக செய்ய முடியாது, வாயை மூடி இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய நம்பிக்கையில் போய் தலையிட்டு அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறது மகா பாவம் சொல்லிருக்கு. சாஸ்திரங்களே சொல்கிறது. அந்த மாதிரி பேசினாலே அனுபவிக்கணும் நம்ம. ஸோ கமிங் டு திஸ், இன்றைக்கி டாபிக் அந்த டே சொல்லும்போது இன்றைக்கி முக்கியமான ஒரு இது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் முக்கியமான ஒரு இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது காலையில் ஒரு பையன் வந்தான். அவனுக்கு இஸ் ஆல்ரெடி சென்ட் மெசேஜ் த்ரூ ஹிஸ் ஃபாதர் இட் சீம்ஸ். அப்போ முனிக்குமாரோன்னு பேரான். நான் வந்து எப்போ நான் வாங்கணும் அனுப்பிச்சிட்டா போகிற வாரம் நடந்திருக்குது. நானும் மறந்துட்டேன். அதை திடீர்னு போய் பேக்கை மாட்டி வந்து நிற்கிறான்.
நல்ல 6 அடி உயரம் இருக்கான், நல்ல லட்சணமாக இருக்கான் பையன். நான் தேனியில் வந்திருக்கேன், தேனியில் இருக்கேன் சார், எங்கள் சொந்த ஊர் எனக்கு. அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் நான். சரி வேறடா பாஞ்சு. நான் வரும்போதே மணி 11 மணி. சரி வேலைகள் நடக்கலை, இங்கே தர்ப்பணம் பண்ணலை நான். எல்லாமே இன்னைக்கு இப்போ நீ காத்தால் எழுந்ததே லேட்டு. நான் 6:30 மணி ஆகிடுத்து எழுதுக்கிறது போது. எப்பயும் 5 மணிக்கு எழுதுக்கிறவன் நீ யார் நீ யாருப்பான்னு கேட்டால் நான் சாலமன் அந்த பையன். ஜஸ்ட் இமேஜின் இஸ் நேம் இஸ் சாலமன். என்னடா படிச்சிருக்கேன் உள்ள உட்காந்து வச்சு அவனுக்கு. நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜிக்கு பண்ணிட்டு இருக்கேன். இல்லை சாலமன் உனக்கு என்ன ஒன்று குங்குமம் போட்டு வச்சுட்டுருக்கான். இல்லை நான் வந்து காத்தால் மாங்காடு போயிருந்தேன். இங்கே பாரு இல்லை அது சாலமன் சொல்கிறேன். இல்லை நான் ஆற்றுல வந்து எங்கள் அம்மா வந்து கிறிஸ்டியன், எங்கள் அப்பா வந்து ஹிந்து, அப்பா மாறிட்டார், டேவிட் மாற்றி விட்டார், முனிக்குமார் இருந்தது அப்படின்னா. எப்படி அம்பாள் வந்து விளையாடுற பாருங்க. அந்த பையன்கிட்ட பேசினா எப்பா அப்பா அப்பா என் முன்னாடி எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். 2 மணி நேரம் பேசிக்கிறேன் அந்த பையன்கிட்ட. எவ்வளோ விஷயத்தை சுரங்கமாட்டன்னு சொல்கிறான் அந்த பையன். இல்லை முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, தியாகையர், இப்போ கிருத்தீஸ்வரன் சொல்கிறான் அந்த பையன். அதுக்கு அர்த்தங்கள் சொல்கிறான். சாலமன் பையன் பேஸ் 23, ஹூ இஸ் எம்பிபிஎஸ், இஸ் கோயிங் ஃபார் ஹையர் ஸ்டடீஸு. அதில் ஐ வாஸ் ரியலி அஷர்ட் ஆஃப் மைசெல்ஃப். எப்படி இந்த 23 வயசில் இந்த குழந்தை இவ்வளோ தெரிஞ்சுட்டு இருக்க ஆச்சரியப்பட்டாரான. அப்படிலாம் இருக்கா ஜனங்கள்லாம். இந்த மாதிரி வேறு இஷ்டம் போல் பேசுகிறவாளும் இருக்கா இந்த உலகத்தில். யூ ஆர் சீயிங் போத், பட் இட் இஸ் லெஃப்ட் டு அவர் சாய்ஸ். நம்ம புத்தியை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணோம் ஹூம் வி ஹவ் டு ஃபாலோண்டு. அந்த பேரை பார்த்து எனக்கு கட்டிக்கிற மாதிரி ஆகிட்டு இருக்கு. பல விஷயங்கள் திருச்சிக்கு போன அகிலாண்டேஸ்வரர் சன்னதியை 3-4 பேர் அங்கே தபஸ் பண்ணுவான். நான் போய் அங்கே சாலமன் யூஸ் டு தபஸ் அட் அகிலாண்டேஸ்வரர் சன்னதியில். இந்த காட்சியெல்லாம் கிடைச்சதுன்றான். இவ்வளோ ஆல் புராண இன்ஸ்டன்ஸு ஹவு பியூட்டிஃபுல்லி நரேட்ஸ். எனக்கு ரொம்ப அந்த அந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட பேசும்போது நமக்கு மனசு பூரா சந்தோஷமாகிடுது எனக்கு. நம்ம வேர் டு ஸ்பெண்ட் டைம் ஆல் த வே கேமு. அப்புறமா சொல்லி சார் செக்ஷன் எடுத்துக்கு போகணும். இதனால அவர் யஜ்ஞரத்னத்துடைய ஸ்பீச்செல்லாம் கேட்பானா. சரி நாளைக்கு போகிறேன் சார். அங்கே அவர் சொல்லியிருக்கார், குரு நீங்கள் வரிச்சிட்டா ஒரு தடவை 3 தடவை பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிடும். 3 தடவை பண்ணால் வந்து அவர் தான் குரு. பட் அது மாதிரி நான் சொல்லலை நான் உனக்கு. இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா டெஃபினெட்லி டீச் யூ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கி நான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கடவுள் வந்து யார் யாரையும் கரெக்ட் பண்ணுறா. இதில் வந்து ஜாதி கிடையாது, பேதம் கிடையாது, ஏழை கிடையாது, பணக்காரா கிடையாது. இது வந்து நம்ம வி ஷுட் டேக் தம் த ரைட் பாத். அதுக்காக வரா நம்மளை தேடிட்டு. இதில் இந்த மாதிரிலாம் மாவளை கட்ட வேண்டாம், மஞ்சள் பூச வேண்டாம், டோன்ட் பிலீவ் ஆல் தோஸ் திங்ஸ், டோன்ட் புட் எழுதி இந்த ஹோமகுண்டம்னா வேர் யூ ஆர் லிவிங் இன் திஸ் வேர்ல்டு. பாரத தேசத்தில் புண்ணிய பூமியில் தமிழ்நாட்டில் இருக்க இப்படி தான் பேசுவாளாகிறது. சிரிக்க மாட்டேன். ஸோ அது மாதிரி தயவு செய்து அது மாதிரி யாராவது பேசினா டெலீட் பண்ணுவோங்க அந்த இதெல்லாம். நம்ம குழந்தைகளெல்லாம் பார்க்க சொல்லாங்க. தே வில் பி கைடு இன் த ராங் பாத். ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் while choosing the top the ஷார்ட்ஸோ சரி வீடியோவோ சரி பார்க்கும்போது ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படி பார்க்கணும் நம்ம. ஸோ பெரிய பெரிய மகான்கள்லாம் கவியர்கள் கிருஷ்ணெல்லாம் பெரிய மகான். ஸோ அது மாதிரிலாம் இருக்கா. துஷ்யந்த் ஸ்ரீதர் பெரிய நாலேஜபிள் பார்த்தா சின்ன வயசில் மகாகட்டிக்கார பையன். இப்போ கம்மிங் டு சப்ஜெக்டு, இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து இந்த சாலமனை பற்றி சொல்லிட்டார் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன். ஸோ அம்பாளை பற்றி பேசணும்னு ஒரு ஆர்க்கியம் வந்தது. நாளைக்கு கார்த்திகை மாதம் மொதல் நாள் ஐயப்பனை பற்றி பார்க்க போகிறோம் நாளைக்கு. ஸோ அதனால் அம்பாளை பற்றி இன்றைக்கி இது பண்ணிடலாம். அதாவது இப்போ ராஜராஜேஸ்வரின்ற இந்த லலிதா பரமேஸ்வருடைய கூட இருக்கிற சக்திகள் யார்? இங்கே பின்னாடி இருக்க ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து திதி நித்யாக்கள். காமேஸ்வரி, மகமாரி, நித்தியக்கண்ணா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவிஜயேஸ்வரி, சிவதூதி, துரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாக்கா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலா, மன்னிச்சித்ரா, மகாநித்யா, பரமேஸ்வரி நடுவில் இருக்கிற. இது தவிர 2 பக்கத்தில் மாதங்கி வாராகி இருக்கா. மாதங்கி வந்து மந்திரி, வாராகி வந்து சேனாதிபதி. அது தெரிஞ்சுக்கணும் நம்ம.
இப்போ ராஜராஜேஸ்வரி, ஷியாமளா, வாராகி இந்த மூவருக்கும் அங்க, உபாங்க, பிரத்யங்க தேவதைகள் உண்டு. அதுக்கு தான் வரப்போம். மன்னிக்கணும். அம்பிகைக்கு அங்க தேவதை பாலா, உபாங்க தேவதை அன்னபூர்ணா, பிரத்யங்க தேவதையான அஸ்வாரூடா. பாலா, அன்னபூர்ணா, அஸ்வாரூடா இதெல்லாம் லலிதாவோட ரிலேட்டடு. அங்க தேவதை பாலா, உபாங்க தேவதை அன்னபூர்ணா, பிரத்யங்க தேவதை அஸ்வாரூடா. இதாச்சா. அடுத்து ஷியாமளாக்கு அங்க தேவதை லகுஷியாமா, உபாங்க தேவதை வாக்வாதினி, பிரத்யங்க தேவதை நகுலி. நகுலின்றது கீரிப்பிள்ளை. நகுலின்றது வந்து பிரத்யங்க தேவதை. வாராகிக்கு அங்க தேவதை லகு பார்தாளி, உபாங்க தேவதை வந்து சொப்ன பார்தாளி, பிரத்யங்க தேவதை திரஸ்கரணி. திரஸ்கரணியில் மறைச்சிடுவோம். நம்ம கண்ணு இழுத்த மாதிரி சில நேரத்தில் 10 தடவை வந்து தேடி இருப்போம், கண்ணுக்கு தெரியாது. 11வது தடவை அந்த அங்கே இருக்கு தெரியும் நமக்கு. வாட் இட் கவர்ஸ் இன் மைண்ட் அண்ட் தாட் அண்ட் விஷன். திரஸ்கரணி தான் இது. நிறைய தடவை உணர்ந்திருக்காது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மறந்துடுமேன்னு. திரஸ்கரணி நினச்சா அப்படியே மறைச்சிருக்கோம். ஸோ அம்பிகைய சமீபத்தில் சதா இருப்பவர்கள் ஷியாமளா, மந்திரினி, வாராகி, தண்டினி. இவர்களை உத்தரவின்றி அம்பிகையை பார்க்க முடியாது. எல்லா சக்திகளும் இவர்களுக்கு உட்பட்டவர்களே. லலிதா பரமேஸ்வரியின் அங்குச அத்திர தேவதை சம்பத்கரி. அங்குசத்தில் வருது சம்பத்கரி. அவருடைய யானை பேர் யானைப்படை தலைவி. அது வந்து இந்த யானை பேர் ரணகோலாகலம் பேர். யானைப்படை தலைவியாக சம்பந்தமாக சித்த விருத்திக்கு சம்பத்கரி என்று பெயர். அதற்கு ஆதாரமான சப்தாதி விஷயங்களை கஜன்களுக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த விஷயங்கள்லாம் யானைக்கு உட்பட்டிருக்கா. காரணம் ஞேயம், ஞாத்ரு, ஞானம், நேயம், ஞாத்ரு. இந்த மூன்றுக்கு திரிபுடி என்று பெயர். இம்மூன்று வித்தியாசங்களை தெரிந்து கொண்டு அவைகளை சம்பந்தப்படுத்தும் ஞான ரூபமாக சித்த விருத்திக்கு சுக சம்பத்கரி என்று பெயர். அஸ்வாரூடா இது வந்து பாசத்திலே வர. இந்த இது வந்து அம்பிகையோட குதிரைப்பட தலைவி. ராஜராஜேஸ்வரி படைகளை வதைத்து அருள் பாலித்த ராஜராஜேஸ்வரி பண்டனை, பண்டாசுரனுடைய படைகளெல்லாம் அழித்து அருள் பாலித்த விவரம் லலிதோபியானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லலிதோபியானம் பிரம்மாண்ட புராணத்தில் உத்தரகாண்டத்தில் உள்ளது. இந்த உபாக்கியானம் சரித்திர காண்டம், மகாத்மிய காண்டம், ஞாச காண்டம், பூஜா காண்டம், புரச்சரண காண்டம், ஹோமகாண்டம், சோஸ்திர காண்டம், ரகசிய காண்டம் ஆகிய பிரிவுகளை கொண்டுள்ளது. சரித்திர காண்டத்தில் லலிதா பரமேஸ்வர ஆவிர்வாகம், ஷீலகலை நிர்மாணம், காமேஸ்வர விவாகம், பட்டாபிஷேகம், பண்டாசுரவதம் முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது. மகாத்மிய காண்ட பகுதியில் ஸ்ரீநகர மகிமை, ஸ்ரீசக்கர பிரபாவம், ஸ்ரீவித்யா பஞ்சதசாட்சரி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஞாசகாண்டத்தில் கணேச கிரக நட்சத்திர யோகினி, ராசி பீடம், லகு சோடச நியாயமும், பிரபஞ்ச புவனம், மூர்த்தி, மந்திரம், தேவதை, மாத்திருக்கா என கூறப்படும் மகா சோடச நியாயமும் சொல்லப்பட்டிருக்கு. பூஜா காண்டத்தில் அந்தர் பகிராக கிரமங்களும் பூஜை முறை எழுதிய விஷயங்கள் அடங்கியுள்ளது. புரச்சரண காண்டத்தில் ஜபலக்ஷணம், அவஸ்தாரத்த பஞ்சரங்கம், சூன்ய ஷட்கம், விஸ்வத் சப்தகம், சக்கரத்வகம் முதலியவற்றின் பலனையும் ஜபம், விதி, மந்திரசித்தியின் ஸ்வரூபம் முதலில் சொல்லப்பட்டுள்ளன. ரகசிய காண்டத்தில் ஸ்ரீசக்கரம், ஸ்ரீவித்யா, பரதேவதா, குரு, சாதகன் இவர்களுக்குள்ள ஐக்கியம், தத்துவ விமர்சம், பிரகாச விமர்ச ரூப சிவசக்திகளை சமாத்மிகம் ஆகியவை விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. சோத்திர காண்டத்தில் லலிதா சகசநாமமும் திருசீய நாம சோத்திரம் கொள்ள சொல்லப்பட்டது. இதில் 32 அத்தியாயங்களை லலிதா சகசநாமத்தில் 51 அக்ஷரங்களில் 32 அக்ஷரங்களை முதலாக கொண்டே நாமங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. லலிதா சகசனம் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதாவது சுத்த வித்யாம் குராகார திதிபுங்கு தேச்சொல மேலே 16 பல்லு, கீழே 16 பல்லு. சுத்த வித்யான் பேர் 32. இந்த 32 எழுத்து வச்சு தான் முதல் எழுத்து ஒவ்வொரு ஸ்ரீமாதா,
ஸ்ரீ மகாராஜ்ஞி இந்த மா 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 அதெல்லாம் வந்து முதல் எழுத்து. அந்த எல்லாம் 32 19 எழுத்து விளக்கப்பட்டது. 51 அகாராந்த ஷகாராந்தத்தில் 19 விலக்கி 32 தான் எடுத்திருக்கா. ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்குது. எதுவுமே தெரியாமல் உளரக்கூடாது. நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன, நீ கூட யாரோ ஒருத்தர் கேட்டா, ஆமாம் இதெல்லாம் உபதேசம் ஒன்றும் தேவையில்லை. லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு நோ உபதேசம் இஸ் ரிக்வயர்டு. அது சில பேர் வந்து சம்புடியமாக வச்சுட்டு ஜபமாக பாராயணம் பண்ணுவா. ஸோ அப்படி தான் அவள் குரு மூலமாக சொல்லணும். பாராயணம் நித்தியப்படி பாராயணத்தை தேவையில்லை. லலிதா திருசதி எடுத்துக்க இது பஞ்சதசி எடுத்துனா தான் உண்டுன்னு ஒரு சில பேர் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னு சில பேரோட கருத்து. அம்பாள் பர்மிட் பண்ணும்போது பண்ண வேண்டியது தானே. இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது பஞ்சதசாட்சரி 15 எழுத்து, ஒரு எழுத்துக்கு 20 நாமாவளி, அதான் திருசதி 300 நாமாவளி வந்துடும். லலிதா சஹஸ்ரநாமம் 182 ஸ்லோகம். அது வந்து பாராயண கிரமத்தில் நோ உபதேசம் இஸ் ரிக்வயர்டு. சென்னையில் இருக்க எல்லா பெண்களும் படிக்கிறா. ஏதாவது மாதிரிலாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. பாம படிக்கிற போது கன்ஃபியூஸ் ஆகிடுறா. திஸ் பாயிண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டதுனால அது சொல்கிறது என்ன. லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு உபதேசம் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். பாராயண கிரமத்தில் தேவையில்லை. திருசதி அதாவது பஞ்சதசி தெரிஞ்சேன்னா ஓகே, இல்லைனாலும் கவலை இல்லை. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதாவது பிராமணா நான் பிராமணா அப்படிலாம் வச்சுக்கூடாது. நம்ம இந்த சோல், வி ஷுட் லவ் த சோல் ஹூ இஸ் கமிங் இன் தட். இந்த ஜென்மத்தில் அந்த பேர் சாலமன், அவ்வளோதான். ஸோ அந்த உள்ளே இருக்கிற இது பாருங்க, இவ்வளோ விஷயங்கள். ஒரு புத்சாமி தேசத்தோட கிருத்தியை சொல்கிறான் அவன். நம்ம ஒவ்வொரு பாட்டையும் சொல்கிறான், அர்த்தத்தை சொல்கிறான். எனக்கு எப்படி ஆச்சரியமாக இருக்கேன். இந்த குருவர் முடியும். அதே மாதிரி ஒருத்தரோட முத்திரைகளை சொல்கிறான். ஷியாமா சாஸ்திரி, நான் வந்து இப்போ என் பேர் ஷியாம் வச்சுட்டேன் சார். நான் எப்படிடா இருந்தேன், எனக்கு ஷியாமா சாஸ்திரி ரொம்ப பிடிக்கும். நான் கேட்குறேன் எப்படி அம்பாள் விளையாடுறா பாருங்க அது. ஸோ நம்ம வந்து இதுதான் நேசிக்கிறத தவிர இருக்கிறத கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறக்கூடாது யாரையுமே நம்ம. ஸோ அது மாதிரி யாராவது பேசினா அதெல்லாம் இக்னோர் பண்ணி கொடுத்தலைங்க. இதுக்குன்னு சில பேர் அலையிறா. சரி, வேறு இடத்துல பணம் வாங்கியிருப்பா போலக்கவாள்லாம், வேறு ரிலீஜன்லேருந்தெல்லாம். அதனால் லெட் அஸ் நாட் டாக் அபவுட் தம். நம்மளோட கான்செப்ட் என்ன, நம்மளால வழிபடுறது, ப்ளஸ் இந்த இந்து கடவுள்களாக இது பண்ணுறது. நம்ம பாரம்பரியம் ஆற்றுல என்ன இருக்கோ, முதலியாரோ செட்டியாரோ ரெட்டியாரோ யாரோ வேணா இருக்கட்டும், பாரம்பரியத்தை இப்படியா பண்ணியிருக்காருன்னு இவ யூடியூப்பில் போடுற மாதிரி மாற்றிட்டு முடியும். நம்ம அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் ஸோ அதெல்லாம் பாரம்பரியமாக என்ன நடக்கிறது கிரகத்தில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.